வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சம் பூ இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். முதல்ல மஞ்சள் கலர்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. இதில் பாருங்கள் 4 பூ நல்லா பெரிய பெரிய பூ பூத்துருக்கு. கத்திரி நாற்று பாருங்கள் நல்லா பெருசாகிட்டுருக்கு. இதுலேயும் பாருங்கள் ஒரு பூ நல்லா வந்துட்டுருக்கு. மொக்கு பாருங்கள் இருக்குது. நம்ம புதுசாக வச்ச செம்பருத்தி, இது செம்பருத்திங்கிற பாருங்கள், செவ்வந்தியில் பாருங்கள் பூ வந்துட்டுருக்கு. நல்லா அழகழகாக பாருங்கள் 2 பூ பூத்துருக்குங்க. இதுவும் இதுக்கு மேலே பூ கொடுக்கும். காஷ்மீர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. இதே அறுவடை பண்ணிக்கலாங்க. இதில் பூத்துருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு 20 பூ மேலேயே இருக்குது. இதை இந்த தடவை பூவெல்லாம் நல்லா பறிச்சுட்டு கொஞ்சம் கட் பண்ணி விடணுங்க. காஷ்மீர் ரோஸ் பாருங்கள் இன்றைக்கி எத்தனை பூ கொடுத்துருக்கு. பாரிஜாத செடி சூப்பராக வந்துட்டுருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் இந்த பழைய செவ்வந்தி செடியிலே பூ இருக்குங்க. இதெல்லாம் பறிச்சிக்கலாம். பூத்திருக்கிற பூவெல்லாம் பறிச்சிக்கலாங்க. நம்ம ரெட் ரோஸ் இப்போ தான் நல்லா தளிர் எடுத்து மொக்கு வச்சிட்ருக்காங்க. இதுலேயே ஒரு 7-8 மொக்குக்கு மேலே இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே தான் இது பூ கொடுக்கும். சந்தன கலரில் பாருங்கள் ஒரு பூ இருக்குது. ஆனால் இது இன்னும் நல்லா மொக்காக தான் இருக்குங்க. இதுலேயும் நிறையா மொக்கு வச்சிட்ருக்கு. இதுக்கு மேலே இதுவும் பூ கொடுக்கும். இதில் இருக்கிற செவ்வந்தியெல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க. பழைய செவ்வந்தி செடி இது. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கூட பாருங்கள் பூ எத்தனை பூ பிடிச்சிட்ருக்கு. இந்த செவண்டே ரோஸ்லேயும் பாருங்கள் நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. அதுவும் கொத்து கொத்த இந்த தடவை பிடிச்சிட்ருக்கு. இதுவும் நிறைய பூ கொடுக்குங்க. இந்த பூ ஒன்று இருக்குது, ஆனால் நாளைக்கு தான் பறிக்க முடியும். இன்றைக்கி இந்த செம்பருத்தியில் ஒரு 2 பூ பூத்துருக்காங்க. இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். பேபி செம்பருத்தியில் இன்றைக்கி ஒரு 4-5 பூ இருக்குங்க. இதுலேயும் அறுவடை பண்ணிக்கலாங்க. இந்த கொடிமல்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்காங்க. இப்போ மொக்கு வச்சிட்ருக்காங்க. இதுக்கு மேலே பூ கொடுக்கும். அழகாக சூப்பராக வந்துட்டுருக்காங்க கொடிமல்லி. நம்ம செடி வைக்காமையே ஃப்ரீயாக வந்த டேபிள் ரோஸ் எதுவும் அவ்வளோ அழகாக பூத்துட்ருக்காங்க பாருங்கள். இதில் 1-2 முள்ளங்கி இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக பறிச்சிக்கலாங்க. பெருசாக இருக்கிறதெல்லாம் பறிச்சிக்கலாம். பறிச்சுட்டு அடுத்தது மண்கலவை ரெடி பண்ணி தான் வேறு ஏதாச்சும் வைக்கணும். சத்துக்கள் எல்லாம் கம்மியாயிருச்சு. கொஞ்சம் அவரைக்காய் இருக்குதுங்க, அதுவும் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த விதைக்கி விட்ட அவரைக்காயும் பாருங்கள் நல்லா முத்திட்டு அப்படியே பாருங்கள் காஞ்சிட்ருக்காங்க. இதில் இருக்க அவரைக்காயெல்லாம் கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க. இன்றைக்கி அவரைக்காயும் கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ பக்கமாக கிடைக்கும் போல் இருக்குது.
இதில் பாருங்கள் அப்படியே ஒரு கொத்தாக இருக்காங்க. சூப்பராக இந்தளவுக்கு மாடி தோட்டத்தில் காய் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ நல்லா அவரைக்காய் பொரியல் அவரைக்காய். பதியம் போட்ட செடிங்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக தளிர் எடுத்து வந்துட்டுருக்கு. நம்ம ஜாதி முல்லை, இந்த சாதா ரோஸு கீழிருந்து தளிர் எடுத்துகிட்ருக்கு பாருங்கள். இது நித்திய மல்லி. இன்றைக்கி அறுவடை அவ்வளோதாங்க. ஒரு கூட நிறைய பூ, எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்கு. அவரைக்காய் வந்து கொஞ்சம் பருப்பில் போடுற கலவாக கிடச்சிருக்கு. ஒரே ஒரு வெண்டைக்காய் இருக்குது, இதையும் பருப்புலேயே போட்டு சாம்பார் வச்சுக்கலாம். முள்ளங்கி இருக்குது, இதையும் பருப்பில் போட்டுக்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் செல்வி விலாக் சேனலுக்கு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.